கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இது அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்படி நீர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தீர், உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். கிருபையாய் இறங்கும் அப்பா. உம்முடைய சமாதானத்தினால மூடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் செய்ய வேண்டியதை, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பும் சுவாமி. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களில் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கிற கர்த்தருடைய வார்த்தை, அடிப்படையாய் நாம் தெரிந்தெடுத்த கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறது போல தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டது மட்டுமல்ல, எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் செய்வான், சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அதன் அடிப்படையில் கர்த்தரை இந்த தாவீது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீது ஆண்டவரை எப்படி பார்த்தான் அல்லது எப்படி புரிந்து கொண்டான் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற அந்த தியானத்திற்கு தலைப்பு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர். 13ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை புகழ்ந்து சொல்லுகிற ஒரு பாடலை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். அருமையானவர்களே, இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவன் நிறைய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த மனிதன், பாடுகளை, உபத்திரவங்களை சந்தித்த மனிதன். அவன் சொல்றான், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறதுன்னு சொல்றான். அவ்வளவு நெருக்கங்களை அனுபவித்தவன். இந்த 13ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்ப்போமானால் இது ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று சொல்லுகிறார். இது ஒரு புலம்பலின் சங்கீதம். அதாவது தனக்கு இருக்கிற சூழ்நிலையை நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் புலம்பி அழுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இது சவுலுக்கு பயந்து தாவீது ஓடுகிற பொழுது அல்லது சவுலுக்கு அவன் பயந்து தன்னை மறைத்து கொள்ள முற்படும் போது பாடின ஒரு சங்கீதமாக அதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அதில் தனிப்பட்ட வேதனைகளை அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான், மன அழுத்தத்தை அவன் அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறான். கடவுள் தன்னை கைவிட்டார் என்கிற ஒரு எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில் வந்ததினால அவன் ஒரு 4 முறை ஒரு கேள்வியை கேட்கிறான். எதுவரைக்கும் 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 அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். எதுவரைக்கும் ஆண்டவரே? இல்லை, எனக்கு அருமையானவர்களே, நம்ம கூட ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எதுவரைக்கும் நான் காத்திருப்பது? எதுவரைக்கும் நீர் எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பீர்? எதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும்? எவ்வளவு காலம், எவ்வளவு காலம்? கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம். சங்கீதக்காரன் அதே சூழ்நிலையில தான் இருக்கிறான்.
அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவருடைய அவனுடைய ஆழ்ந்த மனவேதனையில் ஆரம்பித்து ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்தி முடிக்கிறது போல இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அவன் தன்னுடைய மனவேதனையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் மேலே அவன் வைத்த நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதை ஒரு 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனுடைய கேள்வி. அவன் அங்கே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? முதல் கேள்வி என்ன கேட்கிறான்? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? அல்லேலூயா. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? இது ஒரு பெரிய கேள்விதான். காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் தாவீதை அபிஷேகித்து ராஜா என்கிற ஒரு பெரிய மேன்மை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு என்ன சொல்லுவாங்க? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாங்கன்ற கதையா? எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு நேரம் கிடைக்கும் போது கர்த்தரை புகழ்ந்து பாடி அப்படி காலத்தை போக்கின இந்த தாவீதை வம்படிச்சு கொண்டு வந்து விட்ட மாதிரி முன்னால் நிறுத்தி அவரை அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ குருவியை போல பறக்கடிக்கிறார். அவன் பறந்து போகிறான், பயந்து ஓடுறான், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே இவன் சொல்றான், எது வரைக்கும் ஆண்டவரை என்ன மறந்துருப்பீங்க? அபிஷேகம் பண்ணீங்களே, அந்த அபிஷேகம் என்னாச்சு? வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா, அந்த வாக்குத்தத்தம் என்னாச்சு? என்னுடைய வாழ்க்கையில் என்ன நீ ராஜாவாக்கினீர, அந்த மேன்மை எங்கே போனது? நான் ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு பரதேசியை போல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? சங்கீதக்காரன் 10வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. கர்த்தாவே, எழுந்தருளும் தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று சொல்லி அங்கே அவன் கூப்பிடுகிறான். ஏழைகளை மறவாதே. இவன் இங்க சொல்ற அந்த ஏழைன்றது இந்த பரிதாபமான மனிதனை என்ன பண்ணிடாதீங்க, மறந்து போயிடாதீங்கப்பா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை மறந்து போனது போல இருக்கலாம். எதுவரைக்கும் ஆண்டவரை என்னை மறப்பீர்கள்? 74ஆம் சங்கீதத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் சங்கீதக்காரன் இது போன்ற ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 74:19 பாருங்க. அவன் சொல்றான், உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்பு கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, என்னை என்றைக்கும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நம்ம மறந்துட்டாருங்க. இல்லை, ஒரு அருமையான ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எல்லாம் கேட்டாரு, ஆனால் இப்போ என்னமோ தெரில, மறந்துட்டாருங்க என்ன அப்படின்னாங்க. இன்னைக்கு மத்தியானம் போதர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பாஸ்டர், நான் சொன்னேன் நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார்னு சொல்கிறேன். அதில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அது என்னமோ உங்களுக்கு தான் கேட்குறாரு, எனக்கு கேட்க மாட்டேங்கிறாரு. யான்னு இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் போது நாமும் கூட தாவீதை போல சொல்லுகிறோம், எதுவரைக்கும் என்னை நீர் மறந்திருப்பீர்? 2வது ஒரு வார்த்தையை கேட்கிறான், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தாவீது சங்கீதக்காரன் அவன் 2வது அந்த 1வது வசனத்தில் 2வது பகுதி சொல்லு, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுதல் அப்படின்றது என்னன்னா, எந்த உதவியும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்பது ஒரு அர்த்தம் இல்லையா? அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கூப்பிடுறார். ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போ அவருடைய முகத்தின் பிரகாசம் அல்லது அவருடைய முக தோற்றம் நமக்கு மறைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை உதவியற்ற ஒரு நிலையில நிறுத்துகிறது போல இருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தை பாருங்க, 13ஆம் அதிகாரம். யோபு 13ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே யோபு சொல்றாரு, நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன்.
ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டா அடுத்து ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, ஏன் அவர் எனக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிறார்? இங்க யோபு கேட்கிறாரு, ஆண்டவரே ஏன் உம்முடைய முகத்தை நீர் மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன் அப்படின்னு சொல்றார். பகைஞனாக எண்ணுவானேன். யோபு 34ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுகிறது, 30வது வசனத்தை வாசிங்க. யோபு 34:30. பாருங்க, இங்க சொல்றாரு, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கு ஆனாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? ஒருத்தருக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவனை கலங்க பண்ண ஒருவராலும் முடியாது. ஆனால் இங்கே சொல்றான், அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? அவரை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய முகத்தை அவர் மறைத்தால் நான் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய முகம் அவ்வளவு மேன்மையானது. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டுடைய முகத்தை தேடும்படித்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான் 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது தாவீது கேட்கிறான், ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிற, ஏன் உங்க முகத்தை எனக்கு மறைச்சிங்க? எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை மறைப்பீர்? மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, 2வது வசனத்துடைய முதல் பகுதி வாசிங்க. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? இந்த இடத்துல அவர் கேட்கிறார். 3வது ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என் இருதயத்தில் என்ன இருக்குது? சஞ்சலம் இருக்கிறது. சஞ்சலம் அதுக்கு இன்னும் தமிழ் வார்த்தைகளை சொல்ல போனா துக்கம், துயரம், கவலை, வருத்தம் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவரே இதெல்லாம் என் இருதயத்திலே நான் வைத்து இல்ல, அவர் சொல்றாரு, என் இருதயத்திலே இந்த துக்கத்தை, இந்த துயரத்தை, இந்த வேதனைகளை நான் வைத்து கொண்டு எவ்வளவு காலம் நான் இருப்பது? அதுவும் எப்படி இருக்கிறாரா? இருதயத்தில் ஆலோசனை பண்றாரா, யோசித்து 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 உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த சங்கீதக்காரனுடைய 3வது கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளவு காலம் நான் துக்கமா இருக்கணும்? எவ்வளவு காலம் நான் துயரத்தை அனுபவிக்கணும்? எவ்வளவு காலம் என் வாழ்க்கையில வேதனையை நான் பார்க்கணும்? ஏன் ஆண்டவரே என்னை இப்படி வச்சிருக்கிறீங்க? இதுல ஆலோசனை பண்ணுதல்னா என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுபவிச்சிட்டாரு? ஒருவேளை என்கிட்ட எதுவும் தவறு இருக்குமா? ஒருவேளை நான் எங்கேயும் தப்பு பண்ணிட்டேனா? ஏதாவது நடந்துச்சா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது நடந்துச்சா? நிறைய கேள்விகள்ல இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உலகமும் கூட அப்படித்தான் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும், அதை தீர்க்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு பதில் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இப்படி பண்ண, அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சு. நீ இந்த மாதிரி செஞ்ச, அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சு. நிறைய காரியங்களை உலகமும் சொல்லிக்கிட்டு இருக்குது. அது ஒரு சில நேரங்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்ற, எது வரைக்கும் என் இருதயத்தில் துக்கத்தையும் துயரத்தையும் சஞ்சலத்தையும் நான் மறைத்து சிந்தித்து கொண்டிருப்பேன்? 4வது ஒரு கேள்வி கேட்கிறாரு, எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? ஆண்டவரே, 4வது அவருடைய கேள்வி என்ன தெரியுமா? எது வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இது எல்லாத்தையும் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றான். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எது வரைக்கும் ஆண்டவரே, எது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில? முதல் கேள்வி, என்னை மறந்திருப்பீர். 2வது, உம்முடைய முகத்தை மறைப்பீர். 3வது, எதுவரைக்கும் சஞ்சலத்தை நான் என் இருதயத்தில் வச்சு வேதனைப்பட்டு அதையே யோசித்து கொண்டிருப்பது? 4வது, எதுவரைக்கும் என் சத்துரு என் மேலே தன்னை உயர்த்துவான்? என் வாழ்க்கையில் எப்போ நான் சத்துருடத்திலிருந்து மீண்டு வரப்போகிறேன் என்கிற கேள்வியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது 2வது ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லித்தரான். என் வாழ்க்கையில் கேள்விகளாய் நிறைந்திருக்கும் போது அந்த கேள்விகளை இப்போ எங்க திருப்புறேன் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் திருப்புகிறேன். 3வது 4வது வசனத்தில் பார்க்கும்போது சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 3வது வசனத்தை பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே
என்னை நோக்கி பாரு. முதல்ல என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்க. முகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களப்பா, என்னை மறந்து போயிட்டீங்களே, என்ன பண்ணுங்க? என்னை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? என்னை பாருங்கப்பா. அல்லேலூயா. என்னை பாருங்க, என் சூழ்நிலையை பாருங்க, என்னுடைய நெருக்கடிகளை பாருங்க, என்னுடைய வேதனைகளை பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது மோசேயை பார்த்து சொல்றார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அல்லேலூயா. பார்த்தாதான் விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னை நோக்கி பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க, தேவரீர் எனக்கு இறங்கி என் பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார். என்னத்தை நோக்கி பார்க்கணும்? எனக்கு வருகிற துன்பத்தை நோக்கி பாருங்க. யார் மூலமாய் துன்பம் வருகிறது? என்னை பகைக்கிறவர்கள் மூலமாய் துன்பம். அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் துன்பம் யாரால வருது தெரியுமா? யார் என் கூட இருக்கிறாங்களோ அவங்களாலே வரும். பகைக்கிறவர்களால வரும். நமக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருக்கம், ரொம்ப நேசிக்கிறவங்க நினைக்கிறோமோ, சில நேரங்களில் அவர்களும் நமக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் அவைகளின் நடுவிலே நம்மை மறந்து போக மாட்டார். சங்கீதக்காரன் சொல்ல, என்னை நோக்கி பாருங்க. 59ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப்பார். முதல்ல அவர் அந்த 9வது சங்கீதத்தில் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இறங்கி என் பகைஞர்களால் வரும் துன்பத்தை நோக்கி பாருங்க. 2வது சொல்றாரு, என் பகைஞன் என்ன பண்றான் தெரியுமா? ஓடி திரிந்து. அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 59:4 சொல்லுறது, அக்கிரமம் இல்லாதிருந்தும், நான் தவறு செய்யாம இருந்தாலும் என்னுடைய சத்துரு என்ன பண்றான்? ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். சான்ஸ் கிடைச்சா போதும், ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிடுது. அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே என்னை நோக்கி பார். அதே போல புலம்பர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எரேமியா சொல்லும்போது 1ஆம் அதிகாரம், புலம்பல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. என் ஜனமாகிய குமாரத்தின் ஒடுக்குதலின் நிமித்தம். பாருங்க, இங்க சொல்றது, கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. இல்லம்மா, 11வது வசனம் 1:11, அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள், தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவே நோக்கி பாரும், எண்ணமற்றவளானேனே. இந்த இடத்துல புலம்பல் பாடுறது எரேமியா சொல்றாரு, அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள். 2வது சொல்றாரு, தங்களுடைய உயிரை காப்பாற்ற தங்களுக்கு இன்பமானவைகளையும் ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார். எதெல்லாம் தங்களுக்கு நன்மை, இது நல்லது, இது எனக்கு வேணும்னு வச்சிருந்தாங்களோ அது எல்லாவற்றையும் ஆகாரத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடணும் ஒன்றும் இல்லாமல் வெறுமையா போன அந்த சூழ்நிலையில தான் வேதம் சொல்லுது, கர்த்தாவே நோக்கி பாரும், எண்ணமற்றவள் ஆனேனே. அவங்க சொல்றாங்க, யாரும் எங்களை எண்ணி பார்க்க நினைக்க மாட்டேங்கிறாங்கப்பா, நீங்களாவது எங்களை நோக்கி பாருங்க. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற தேவ ஜனமே, முதல்ல அவர் சொல்றாரு, என்னை நோக்கி பாரும். 2வது சொல்றாரு, எனக்கு செவி கொடும் ஆண்டவரே. இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரத்தில் கேட்கிற 2வது ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? எனக்கு செவி கொடும். அவன் சொல்றான், இந்த 3வது வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். செவி கொடுத்தருளும். நம்ம கூப்பிடுற ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர்?
செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஒருவேளை இந்த மத்தியானம் அந்த பாஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் கேட்குறாருயா, எனக்கு கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்ததாயும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதாயும் இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை ஒதுக்கி தள்ளலை. சங்கீதக்காரன் சொல்றா, எனக்கு செவி கொடுத்தரலும். மூன்றாவது சொல்றா, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஆண்டவரே, என்னை சாகடிச்சிடாதீங்க, என்னை பாருங்க. ரெண்டாவது சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்க. மூணாவது, என்னை வாழ வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்க்காமல், அவர் நமக்கு செவி கொடுக்காமல் போனால் மூணாவது நிச்சயமா நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் அழிந்து போவோம். சங்கீதக்காரன் சொல்றான், நான் என் கண்களை தெளிவாக்கும், மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நாலாவது ஒரு ஜெபம் வைக்கிறாரு. என்ன ஜெபம் தெரியுமா? 4வது வசனம் சொல்லுது, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தரலும். ஒரு 3 காரியத்தை முதல்ல சொன்னேன். செவி கொடுங்க, என்னை நோக்கி பாருங்க, என்னை வாழ வைங்க. எதுக்காக தெரியுமா? சத்துரு நான் விழுந்து போனேன் அல்லது அழிந்து போனேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படாதபடிக்கு நீர் இதை செய்யும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, தாவீதினுடைய அந்த எண்ணம் பாருங்க, நான் அழிஞ்சிடக்கூடாது சுவாமி, என்னை நோக்கி பாருங்க, என் ஜெபத்தை கேளுங்க. சத்துரு என்னை மேற்கொண்டேன், பகைஞன் என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு நீர் எனக்கு இப்படி செய்தருளும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? என்னை பாருங்க, முதல்ல என்னை கேளுங்க, என்னை வாழ வைங்க ஆண்டவரே, என் நிமித்தம் சத்துரு களி கூறாதபடி காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்ம எப்படி பேச வைக்க தெரியுமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்ற வார்த்தையை பேசுகிறோம். இன்னையிலேருந்து கொஞ்சம் மாற்றிக்குங்க. ஆண்டவரை, என்னை நோக்கி பாருங்க, என் சத்தத்தை கேளுங்க, என்னை வாழ வைங்க. சத்துரு நான் விழுந்தேன் என்று அவன் களி கூறாதபடிக்கு எனக்கு நீர் இந்த காரியங்களை செய்யும். சரி, ஜெபத்தோடு நிறுத்திட்டாரா அப்படின்னா இல்லை. இப்போ தான் சங்கீதக்காரனுடைய உண்மையான உள்ளம் வெளிப்படுது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல மனிதனாய் தாவீது இருக்கிறான். ஜெபம் பண்றதுல நம்ம ஒரு காரியத்தை மறந்து போறோம். ஆண்டவரே, எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, நல்லது. ஆனா அந்த ஜெபத்துக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் நான் நினைத்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் வரணும். இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் சொல்றான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். முதல்ல நீங்க செய்வீங்கப்பா, எனக்கு இதெல்லாம் செய்யணும். ஏன் தெரியுமா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அருமையானவர்களே, எப்பவுமே ஒரு ஜெபத்துக்கு பேஸ் எங்க இருக்கு தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையில தான் இருக்குது. அதுவும் என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார், அதே ஆண்டவர் இந்த நன்மையை செய்வார். ஏற்கனவே கிருபையை கொடுத்தாரா? உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்கிறாரா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். பயந்து யாராவது கேட்டாங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியே உட்காந்துருக்கு. கொடுத்தாரா? அனுபவிச்சிருக்கிறோமா? பணத்தேவை வந்தபோது பணத்தை கொடுத்து சந்திச்சாரா? சுகவீனமாக இருந்த பொழுது நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கொடுத்தாரா? சத்துரு நமக்கு எதிராக எழுப்பின பொழுது ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தாரா? நம்ம கலங்கி நின்ற பொழுது நம்முடைய கலக்கங்களை மாற்றினாரா? தாவீது பாருங்க, சவுலுக்கு முன்பாக நிற்கிறான், கோலியாத்தை எதிர்க்க போகிறான். சவுல் சொல்றாரப்பா, அவன் சிறு வயதிலிருந்த யுத்தத்தில் பழகினவன், நீ இப்பதான் வந்திருக்கிற, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது, சின்ன பையனா இருக்கிற, எப்படி நீ அந்த மனிதனை எதிர்ப்பாய்? எப்படியாவது ட்ரை பண்றாங்க. அப்படியா சொன்னா? என்ன சொல்றான் தெரியுமா? நான் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது. நான் அவைகளை என்ன பண்ணேன்? ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழிச்சு போட்டேன். அவைகளில் ஒன்றை போல இந்த பெலிஸ்தன் இருப்பான். அவனுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? என் ஆண்டவர் சாதாரணமானவர்ல, என்னை பலப்படுத்தினதுனால கரடியை சாகடிச்சேன், சிங்கத்தை சாகடிச்சேன், அதே மாதிரி இவனை நான் சாகடிப்பேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ண போகும்போது
ஏதோ பரிதாபமா போய் கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சிருக்கிறீங்க, இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறீங்க, உம்முடைய கிருபை எனக்கு நன்மை செய்திருக்கிறது, என் வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செஞ்சு, அந்த ஆண்டவர் ஏன் இதை செய்ய முடியாது? விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. உம்முடைய கிருபையை நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை மறக்க மாட்டார். அவர் எனக்கு வெற்றி தந்தவர். அவர் என்னை நிர்மூலமாகாதபடி காக்கிறவர். இல்ல, இறைமையா சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருப்பது. ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 26வது வருஷம் நம்ம பார்த்ததே பெரிய விஷயம், உண்மைதானா? அதுலேயும் பிப்ரவரி மாதத்தை கடந்து இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியில் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது பெரிய விஷயம். காரணம் என்ன தெரியுமா? நல்லா இருக்கிறவங்கெல்லாம் மரித்து போனார்கள், நல்லா சுகமாக நடந்தவங்க மரித்து போனார்கள். ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் கடைக்கு போனாராம், ஸ்வீட் வாங்கிட்டு வந்தார், அல்வா வாங்கிட்டு வந்தாராம், அதை வாயில் போட்டு சாப்பிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு இருமல் வந்தது, விக்கல் வந்தது. விக்கல் வந்து அப்படியே விழுந்தார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் நினச்சிருப்பாரா நம்ம செத்து போவோன்னு? இல்லைங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் உணர்ந்தோன்னா, இவ்வளவு நாள் என்னை நடத்தி வந்த, ஜீவன் தந்த, பாதுகாத்த, பராமரித்த அதே கிருபை என்னை இன்னும் நடத்த வல்லது. அல்லேலூயா. 2வது சொல்றார் அவரு, உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுவேன். பாருங்க, அங்க சொல்ற, உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். ஆண்டவர் எனக்கு தருகிற விடுதலை திரும்ப நான் நினைக்கிறேன். முதல்ல அவருடைய கிருபையை நினைக்கிறேன். 2வது அவர் எனக்கு தந்த கிருபைகள், தந்த ரட்சிப்பை நினைக்கிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை ரட்சித்து நடத்தினாரே. அல்லேலூயா. ரட்சித்து நடத்தினாரே, மீட்பை தந்தாரே, பயந்த இடங்கள்ல என்னை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுத்தாரே. சங்கீதக்காரன் சொல்றான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தீங்களப்பா. அந்த ஆண்டவர் இன்னைக்கும் நீங்க நடத்துவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு வேளை சோர்ந்து போய், எவ்வளவு காலம்தான் இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறது, எவ்வளவு காலம்தான் இந்த வேதனையை நான் அனுபவிக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தால் உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். அப்போ முதல்ல சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். 2வது சொல்றான், உம்முடைய ரட்சிப்பிலே நான் களி கூறுகிறேன். ரட்சிப்பிலே களி கூறுகிறேன். 3வது சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் யார் தெரியுமா? என் வாழ்க்கையில நன்மைகளினாலே என்னை நடத்துகிற கர்த்தர். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். சங்கீதக்காரன், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரை இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பது உம்முடைய நன்மை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இந்த நிலையில இருக்கிறது உம்முடைய நன்மை. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்தார், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில ரட்சிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நான் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது உண்மையாகவே சொல்றேன், நம்ம சந்தேகத்தோட தேவ சமூகத்துக்கு போக மாட்டோம், நம்பிக்கையோட போவோம். அந்த நம்பிக்கை உங்களை என்னை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? கர்த்தாவே, நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்கிறவர். ஒருவேளை இந்த இடத்துல வரும்போது எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், எதுவரைக்கும் என் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து, நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து நான் என் இருதயத்தில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். கேள்வி மேல கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்குதப்பா. எதுவரைக்கும் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் ஆண்டவரே? ஒருவேளை அப்படிப்பட்ட வேதனையோடு, கண்ணீரோடு, அங்கலாய்ப்போடு இந்த இடத்துல வந்திருப்பீர்களானால், ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிற ஜெபம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்க முகத்தை எனக்கு மறைக்காதீங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு செவி கொடும் ஆண்டவரே. 3வது, என்னை அழிச்சிடாதீங்க, என்னை வாழ வைங்க ஆண்டவரே. 4வது, என் சத்துரு என் மேல சந்தோஷப்படாதபடிக்கு மேல சொன்ன அந்த 3 காரியங்களை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்கப்பா. எனக்கு செவி கொடுங்க, எனக்கு என்னை மறந்துடாதீங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னை உயிரோட வைங்க. சொல்லுகிறோம், கேட்கிறோம், நல்லதுதான்.
அடுத்தது ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கணும். அப்பா, நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறீர். 1-2 இல்ல. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஒண்ணுமே செலுத்த முடியாது. அவர் சொல்ற, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்வேன். இந்த இரவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உமக்கு நன்றி சொல்றப்பா. அவ்வளவுதான் என்னால முடியும் ஆண்டவரே. வேற உமக்கு பணத்தையும் பொருளையும் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்த முடியாத ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவரே, நீர் என்னை மறக்க மாட்டீர். உம்முடைய கிருபையை நான் நினைத்து பார்க்கிறேன். இதுவரைக்கும் என்னை வாழ வைத்த உம்முடைய கிருபை, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த உம்முடைய கிருபை, இதுவரைக்கும் நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களை காத்த கிருபை, அந்த கிருபை இன்னும் எங்கள் நடுவில் பெருகி கொண்டிருக்கிறதே. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போகலப்பா, எங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நன்மை செய்ததுனால இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நன்மை செய்ததுனால கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்ப்பா, நான் கைவிடப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் மடிந்து போக மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில சத்துரு ஒரு நாள் என்னை மேற்கொள்ள முடியாது. வாய் திறந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை மறக்க மாட்டீர். ஹல்லேலூயா. நீர் என்னை மறக்க மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்க மாட்டீர் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து நான் வருத்தப்படுவது உமக்கு பிரியமில்லை. என்னுடைய வேதனைகளை எல்லாம் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, என்னுடைய சத்ரு என் மேலே ஜெயம் கொள்ள முடியாது சுவாமி. சத்ரு ஜெயிக்க முடியாதப்பா. பவுலப்போஸ் சொல்றான், எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எல்லா இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், அவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். நன்றி சாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு நிற்கிறோம். தாவீதை போல பல நேரங்களில் நாங்கள் புலம்புகிறோம் ஆண்டவரே. எதுவரைக்கும் 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 என்று ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. ஆனால் எங்களுக்கு நீர் தந்த இந்த பதிலுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உங்கள் முகத்தை எங்களுக்கு மறைக்காதீங்கப்பா. எங்களை நோக்கி பாருங்க, எங்களுக்கு செவி கொடுங்க, எங்களை உயிரோட வைங்க. சத்துரு எங்கள் மேலே சந்தோஷப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் உண்மை நம்பி நிற்கிறோம். இந்த நேரத்தில் வந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை கர்த்தர் தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாங்கள் உம்முடைய கிருபை அனுபவிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் உம்முடைய நன்மைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதே ஆண்டவர் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் கிருபையை தரப்போகிறீர். ரட்சித்து எங்களை நடத்த போகிறீர். உம்முடைய நன்மையினால் நிரப்ப போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.